மிகவும் பிரியமான நண்பர்களே, இரவு நேர வணக்கம். உறங்கும் முன் வேதாகம சிந்தனை வலை ஒலி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்நாட்களில் நாம் தேவ கிருபையினால் அநேகம் வேதாகம சத்தியங்களை தியானித்து வருகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் உண்மையுள்ள உக்ரானக்காரனை குறித்து காணப்போகிறோம். இன்றைய தியானத்திலே உக்ரானத்துவம் என்ன என்பதை காணலாம். நண்பர்களே, உக்ரானத்துவம் என்ன என்பது நாம் நமக்கு ஒப்புவிக்கப்பட்டதை கடமையாக ஏற்றுக்கொண்டு செய்வதும் அதை குறித்து அதன் அதிகாரியினிடத்தில் கணக்கு ஒப்புவிப்பதுமே ஆகும். நாம் உலக பிரகாரமாக ஒரு வேலையில் அமர்த்தப்பட்டிருக்கிறோம். நாம் செய்கிற அந்த வேலைக்கேற்ற பலனை அல்லது சம்பளத்தை அந்த வேலையின் அதிகாரியினிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம் அல்லவா? ஆனால் அந்த வேலைக்குரிய உக்ரானத்துவத்தை நாம் ஒப்புவிக்க வேண்டும். வேதாகமமும் அப்படியே நமக்கு கற்றுத்தருகிறது. வேதத்திலே உக்ரானத்துவத்தை குறித்து சொல்லப்பட்ட வேத பகுதிகளை நாம் தியானிக்கலாம். உக்ரானத்துவம் என்பது நமக்கு ஒருவரால் கொடுக்கப்பட்ட பணியை அல்லது கடமையை சரியாக நிர்வகித்து கணக்கு ஒப்புவிப்பதே ஆகும். நமது குடும்ப நபரோ நண்பரோ நமது மேலதிகாரியோ ஒரு பொறுப்பை நம்மிடம் ஒப்புவித்துவிட்டு அதை மேற்பார்வை பண்ணி சரியாக நிர்வகித்து கொடுக்க சொன்னால் நாம் அதற்காக எடுத்துக்கொள்ளும் பிரயாசமே உக்ரானத்துவம் என்பது. அது ஒரு நோக்கத்திற்காக கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பழமையான கிரேக்க கலாச்சாரத்தில் உக்ரானத்துவம் என்ன என்பது உரிமையாளராக இருப்பதை அல்ல, அதை நிர்வகிப்பதையே குறிக்கிறது. ஒரு வீட்டை, ஒரு வேலையை நாம் எப்படி நிர்வகிக்கிறோம் என்பதை அது குறிப்பதாகும். ஒரு வீட்டை அல்லது வயலை கவனித்து கொள்ளும்படி அதன் உரிமையாளர் அந்த பொறுப்பை நம்மிடம் கொடுத்திருந்தால் அந்த வீட்டையோ அல்லது வயலையோ அதன் பொருட்களையோ பணத்தையோ அதில் வேலை செய்யும் நபர்களையோ அது குறிப்பதாகும். வேதாகமம் சொல்லும் உக்ரானத்துவம் என்ன என்பது நமது வாழ்க்கை நம்முடையது அல்ல, அதன் அதிகாரியும் உரிமையாளருமான ஆண்டவரிடம் நமது கடமையை சரிவர செய்வதையே இது காண்பிக்கிறது. நமது வாழ்க்கை நாம் தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட கடன் போன்றது. நாம் தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்டதை சரியாக நிர்வகித்து அவருடைய மகிமைக்காகவும் மற்றவர்களுடைய நன்மைக்காகவும் நாம் வாழ்வதே. வேதாகமத்திலே சில நிகழ்வுகளை, சத்தியங்களை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. குமாரனாகிய அவர் இயேசு அதரிசனமானவர், தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பூமியிலும் பரலோகத்திலும் காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் யாவும் அவருக்கென்று படைக்கப்பட்டது. உக்ரானத்துவத்தின் அடிப்படை இந்த உண்மையின் பேரில் எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆம் நண்பர்களே, கிறிஸ்துவே எல்லாவற்றிற்கும் காரணர். அப்படியானால் அவரே அதிகாரியும் உரிமையாளருமாய் இருக்கிறார் என்பது விளங்குகிறது. கிறிஸ்து எல்லாவற்றையும் உடையவராய் இருக்கிறார் என 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-5 வசனம் வரை தேவன் படைத்ததெல்லாம் நன்மையானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 41:11 இவ்வாறு சொல்லுகிறது. வானத்தின் கீழுள்ளவைகள் எல்லாம் தேவனுடையவைகள். அடுத்து பாருங்கள், இயேசு தாமே நமக்கு பொறுப்புகளை கொடுக்கிறார். அவர் படைத்தவற்றை, அவருக்குள் இருக்கிற எல்லாவற்றையும் நாம் கவனிக்கும்படி, அதை நிர்வகிக்கும்படி நமக்கு ஒப்பு கொடுக்கிறார் என்று காண்கிறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9 சொல்லுகிறது. நாம் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். 10ஆம் வசனம் பாருங்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நண்பர்களே, நமக்கு அளிக்கப்பட்ட கிருபைக்கும் நாம் உக்ரானக்காரர்கள்தான். லூக்கா 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம், எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகம் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகம் கேட்பார்கள் அல்லவா? நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதின் அவசியம் நம் வார்த்தைகளிலும் இருக்கிறது. பாருங்கள், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 14:12 சொல்லுகிறது. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கொப்புவிப்பான். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம்
16-17 வசனங்கள் சுவிசேஷத்தின் உக்ரானத்துவத்தை பற்றி பேசும்போது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. நான் உற்சாகமாய் செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்ரான உத்தியோகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். ஆதலால் நண்பர்களே, சுவிசேஷத்தை நாம் சொல்லும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். உற்சாகமாய் செய்தால், அர்ப்பணிப்போடு உள்ளம் உவந்து செய்வதினால் நமக்கு நிச்சயம் தேவ ராஜ்யத்திலே பலன் உண்டு. உற்சாகமாய் செய்வதையே நாம் தெரிந்து கொள்ளுவோம். எபேசியர் 6:7 பாருங்கள். அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான். நமக்கு எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார். நாம் அவருடைய உக்ரானக்காரர்கள் தானே. அவர் திரும்பி வருமளவும் நாம் நமக்கு ஒப்புவிக்கப்பட்டவைகளில் மிகவும் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 6:20 வாருங்கள். கிரயத்திற்கு நாம் கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகையால் நாம் நம்முடையவர்கள் அல்ல, நமது சரீரத்தினாலும் நமது ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம். நண்பர்களே, நம்மை கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை நாம் மறுதலியாமல் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 4:2 இப்படியாய் சொல்லுகிறது, உக்ரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியம். நமக்கு உண்மை மிகவும் அவசியம். உக்ரானக்காரர்கள் பகிர்ந்து கொடுப்பதிலும் உதவி செய்வதிலும் உண்மையாய் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 4:1 நாம் தேவனுடைய இரகசியங்களின் உக்ரானக்காரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எஜமான் வந்து நம்மை காணும்போது நாம் அவர் நியமித்த சரியான விசாரணைக்காரனாய் இருப்போமானால் தனக்குள்ளதெல்லாவற்றின் மேலிலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று இயேசு சொன்னார். நண்பர்களே, 2 கொரிந்தியர் 6:1 சொல்லுகிறபடி, தேவனுடைய கிருபையை நாம் விருதாவாய் பெறவில்லை. கிருபையை நாம் வீணடித்து விடாதபடி உடன் வேலையாட்கள் நமக்கு புத்தி சொல்லுகிறார்கள். தேவன் நம்மோடு இருக்கிறார். நமது வாழ்வின் ஆதாரங்களான நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான பொருட்களிலே அல்லது பணத்திலே நாம் கணக்கு ஒப்புவிக்க கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட பணத்திலே, நேரத்திலே நாம் கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 11:12 சொல்லுகிறபடி, புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் நமக்கு குறைவில்லாதிருக்க வேண்டும். நாம் அமைதல் உள்ளவர்களாய் சொந்த அலுவல்களை பார்க்கவும் சொந்த கைகளினால் வேலை செய்யவும் வேண்டும். நாம் நமது உக்ரானத்துவத்தை கொடுப்பதில் காண்பிக்க வேண்டும். தசம பாகத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதோடு நாம் உதாரத்துவமாய் கொடுக்க வேண்டும் என்று தேவன் கற்றுக் கொடுத்ததையும் மறுக்க முடியாது. நாம் அநேக சமயங்களில் தேவனுக்கு இவ்வளவாய் கொடுக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டாலும் நம்மால் அதை செயல்படுத்த முடிவதில்லை. நாம் நினைப்பதை காட்டிலும் விசுவாசத்தோடு தேவனுக்கு அதிகமாய் கொடுப்பதை நாம் தெரிந்து கொள்ளுவோம். 2 கொரிந்தியர் 9:6-7 நீங்கள் வாசியுங்கள். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். பின்னும் பாருங்கள் நண்பர்களே, நமக்கு ஒப்புவிக்கப்பட்டவைகளில் நாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். தேவையில் உள்ளவர்களுக்கு உணவு கொடுத்து, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுத்து நாம் பராமரிப்பதும் அவசியமாகிறது. இது நம்மேல் விழுந்த கடமை. அவற்றுக்கும் நாம் கணக்கொப்புவிக்க வேண்டும். இந்த உக்ரானத்துவம் கணக்கொப்புவிக்க வேண்டிய பணி. எஜமான் வந்து நம்மிடம் கணக்கு கேட்பார். நாம் வாழ்க்கையின் அதிகாரியும் உரிமையாளரும் அவரே. ஆதலால் பாருங்கள் நண்பர்களே, நாம் எதை செய்தாலும் நமது உக்ரானத்துவத்திலே மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருப்போம். நமது வாழ்வு கிரயத்திற்கு கொள்ளப்பட்டபடியினால் நாமும் நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட அனைத்திலுமே நமது கடமைகளை சரிவர செய்து எஜமான் வரும்போது கணக்கு ஒப்புவிக்க ஆயத்தமாவோம். வேதாகமத்தின்படி உக்ரானத்துவம் என்பது நாம் நமக்கு ஒப்புவிக்கப்பட்டவற்றிற்கு பாதுகாவலர்கள். தேவன் நமக்கு கொடுத்தவைகளின் நோக்கத்தை அறிந்து கொண்டு அவற்றை பாதுகாத்து கவனித்து சரியாய் பராமரித்து அவருடைய நோக்கத்தை முழுமைப்படுத்துவதே. இதற்கான உவமை ஒன்றையும் அதன் விளக்கத்தையும் இதன் 2ஆம் பாகமாக நாம் நாளைய நிகழ்ச்சியில் காணலாம். ஜெபித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நண்பர்களே, இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன்.
அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேளைக்காய் நன்றி. உமது கிருபைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நீர் கற்றுக் கொடுக்கிற வேதாகம சத்தியங்களை புரிந்து கொண்டு அதன்படி நடக்க உதவி செய்யும். நல்ல உக்ரானக்காரர்களாக நடந்து கொண்டு எஜமான் வரும்போது விழிப்புடன் இருக்க உதவி செய்யும். இந்நிகழ்ச்சியை கேட்ட நண்பர்களுக்காய் நன்றி. அவர்கள் வாழ்க்கையை ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். மிகவும் பிரியமான நண்பர்களே, இத்துடன் இன்றைய உறங்கும் முன் வேதாகம சிந்தனை வலை ஒலி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அன்புடன் விடை பெறுகிறேன். இரவு நேர வணக்கம்.